நேற்று ஆர்எஸ்ஐ பார்த்துருந்தோம். டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா ப்ரோ? நேற்று பார்த்த டாபிக் இருக்குது, டவுட் இருக்குங்களா ப்ரோ? இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இப்போ நம்ம நேற்று பார்த்த மாதிரி 32 கீழே போகும்போது நம்ம வந்து இது பண்ணுற பை எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாகவும் போகுது. ஸோ அப்போ நம்ம எதை வச்சு நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவே நம்ம இது பண்ணுறது பை பண்ணுறது? ஸோ ஓகே. ஸோ அந்த மாதிரி சிலர் பார்த்தீங்கன்னா மிட் கேப் ஒரு டைம் வந்துருக்கும் சரிங்களா? ஆமாம் ப்ரோ, ஆமாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹெவி ஃபால். அது வந்து நியூஸ்னால சரிங்களா? ஓகே ப்ரோ, ஓகே. பட் என்னன்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம டெக்னிக்கல் ஒரு டைம் பார்ப்போம். பட் உங்களுக்கு அந்த இடத்துல ஃபால் ஆனா கூட மார்க்கெட் திரும்ப ரெக்கவரி ஆயிருக்கும். கண்டிப்பா. ஆமா, மேல வந்துருச்சு, மேல வந்துடும் சரிங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா நார்மலாக எடுத்தா கூட இந்த மாதிரி வாரசம் எங்க 34 கீழே இருந்துச்சுன்னா நமக்கு 1 or 2 கேண்டில்ஸ் வந்து ஒரு கீழே ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன திரும்ப மார்க்கெட் அகைன் வந்து ரெக்கவரி ஆகும். இப்போ இந்த வந்து இங்கே 34 கீழே வந்துருச்சா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் இருக்கும். பட் என்னன்னா இது வந்து ஒரு 200 பாயிண்ட் அந்த மாதிரி கீழே வந்தாலும் திரும்ப ரெக்கவரி ஆகி மேலே போயிடும். ஓகேங்களா? பிளஸ் இந்த இடத்துல வந்து எக்ஸாக்டா எங்க எடுக்கணும், இங்கே எடுத்துடலாமா இல்லை இங்கே எடுக்கலாமாங்கிறது நம்ம டெக்னிக்கல் பார்ப்போம். ஓகே. வேற ஏதாவது இருக்குங்களா? கேட்கல ப்ரோ, மைக் கிட்ட பேசுங்க. இப்போ கேக்குதுங்களா? ஹலோ ப்ரோ, கேக்குதுங்களா? லைட்டா கேக்குது. சொல்லுங்க ப்ரோ. 27th February பாருங்க. நிஃப்டி இல்லைங்களா? ஆமா சார். என்ன இயர்? 23 சார், 2023. அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன நியூஸ்ல அது சோ இதுதான் வந்து மிட் கேப்ல நீங்க சொன்னீங்களா? சோ ஆமா, மிட் கேப்பும் நிஃப்டியும் ஒரே மாதிரி. இது நிஃப்டி ஒரு அளவுக்கு ஃபாலோ இருக்கும். மிட் கேப்ங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து செக்டர் வைஸ் கரெக்ட்டுங்களா? லார்ஜ் கேப், மிட் கேப். இப்போ லார்ஜ் கேப் கொஞ்சம் ஃபாலோ ஆச்சுன்னா மிட் கேப் என்ன ஆகும்? ரொம்பவே ஃபாலோ ஆகும். கண்டிப்பா. ஸோ அதனால மிட் கேப் அந்த இடத்துல ரொம்ப அடி வாங்குச்சு. இப்போ இதுலேயே பாருங்களேன், இங்கேயே நமக்கு 34 போய் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32, பட் கீழே ஒரு பெரிய கேண்டில் போயிருக்கு. பட் லார்ஜ் கேப் பெருசு, பட் மிட் கேப் ரொம்பவே பெருசு. சோ இந்த மாதிரி நம்ம இப்போதான் அதுக்கு தான் நீங்க சொன்னீங்க நம்ம கொஞ்சம் இது பாப்போம் ஃபண்டமெண்டல். இல்ல இது வந்தாலுமே இப்போ இங்கே 34 கிலோ வந்துருச்சு, இப்போ இங்கே 34 கிலோ, 2 கேண்டில் இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு டெக்னிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட் எந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா கரெக்டா இருக்குங்கிறத நம்ம டெக்னிக்கல் பார்ப்போம், பார்க்காம இருக்க மாட்டோம். சரி, நமக்கு என்னன்னா இதுக்கு கீழே இது இங்க வந்து ரிவர்சல் ஆகாம இருந்துச்சா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ரிவர்சல் ஆகாம இருந்துக்குங்க. 34 கீழே வந்து மேல போகாம ஏதாவது இல்ல எதுவுமே. சம்டைம்ஸ் வந்து நமக்கு டைம் எடுத்து போகும், சம்டைம்ஸ் உடனே மேல போயிடும் இந்த மாதிரி. ஓகே, சொல்லுங்க. இந்த கோவிட் சொல்லுங்க. லாஸ் நேத்து கிளாஸ்ல இது வந்து லாஸ் பண்றதே கொடுக்காத அப்படின்னு. இப்போ நான் லாஸ் கொடுக்காத சொல்லிட்டேன். இப்போ லாஸ் வந்து கொடுக்கறதாலே நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும், நீங்க சர்ச் பண்ணிட்டு வரணும். ஓகே, இங்க பாருங்க ஃபெயிலியர் ஆகல, இங்க ஃபெயிலியர் ஆயிருக்கு, அந்த மாதிரி நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க அசைன்மெண்ட் பண்ணணும் சொல்றேன். கோவிட்-19 அந்த பீரியட்ல வந்து நம்ம ரேஞ்ச் நம்ம சொன்ன பிலோ 34 ரேஞ்ச் கீழேயும் 17 வரைக்கும் போயிருச்சு. கோவிட் வேற. ஓகே, நியூஸ் வந்து நியூஸ் படி தான் போகும். நம்ம நினைச்சபடி மேலே கீழே வந்து மார்க்கெட் போகவே போகாது. அதுதான் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட் சொல்லுவோம். ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் போகும். எந்த நியூஸ் இந்த பட்ஜெட்டோ எலெக்ஷன் பாத்தீங்கன்னா எப்படி ஃபாலோ ஆச்சு. அதெல்லாம் யாரும் நிறுத்த முடியாது. அதெல்லாம் ட்ரெண்டிங் மார்க்கெட். இதுக்காக நெக்ஸ்ட் மந்த் பட்ஜெட் வரும். பட்ஜெட் அதே மாதிரி என்ன ஆகும், டக்குன்னு 500 பாயிண்ட் மேலேயும் கீழே போகும். அந்த இடத்துல நம்ம டெக்னிக் யூஸ் பண்ணக்கூடாது. சொல்லுங்க. நார்மல் மார்க்கெட்ல பிலோ 34 கீழே வந்துச்சுன்னா 400 to 500 பாயிண்ட் வந்து டார்கெட் சொன்னீங்க. அதே ரிவர்சல் ஜோன்ல வந்து 2000 to 3000 பாயிண்ட் டார்கெட் சொன்னீங்க. நமக்கு எப்படி தெரியும் ரிவர்சல் ஜோன் இது அப்படின்னு சொல்லி? அதான் ஹார்மோனிக் படிக்க போறோம். ரிவர்சல் ஜோன் ஹார்மோனிக் வச்சு தான் நம்ம மார்க்கெட் பண்றோம். ஓகே, பின்னாடி படிக்க போறோம். ஹார்மோனிக்ல இந்த இடத்துல ரிவர்சல் இருக்குன்னா இது ரிவர்சல் ஜோன் கிடையாது, இதுவும் ரிவர்சல் ஜோன் கிடையாது. அப்போ இது நார்மல் ஜோன். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ரிவர்ஸ் ஜோன் இருக்கா இல்லையா எப்படி தெரியும்? நீங்க நம்ம ப்ரீவியஸா சார்ட் கொடுத்துருப்போம் நம்ம டெலிகிராம் சேனல்ல போய் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா டேட் இருக்கும். டேட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இது எந்த டேட்னு போய் செக் பண்ணி பாருங்க. மார்ச் 16 நம்ம என்ன சார்ட் கொடுத்துருக்கோம், கொடுத்த லெவலில் இது கரெக்டாக இருக்கா செக் பண்ணி பாருங்க, தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறோம் அந்த ரிவர்சல் ஜோன் எப்படி. ரிவர்சல் ஜோன் இதுக்கப்புறம் தான் அது ஹார்மோனிக்ல படிப்போம். நம்ம மற்ற செக்மெண்ட்ல ஒரு டைம் படுத்தாலும். இப்போ இதெல்லாம் பேசிக்ஸ்.
சொல்லுங்க bro. 2022 மே 11 ம் 2022 மே தான் 11 சொல்றீங்க. RSI வந்து 31.8 இருக்கு. இங்க என்ன நியூஸ் வந்து யாருக்காச்சும் தெரியுங்களா? சார் ஆமா சார், அது நானே கேட்கல நினைச்சேன். அது ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு 520 பாயிண்ட் அதிகமான ஃபால் தெரியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இங்கே நமக்கு இந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா வந்து 35 இங்கே வந்துருச்சு. பட் இவ்வளவு தூரம் ஃபாலோ ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் யாராச்சும் பாத்தீங்களா? அந்த சிரியா போறது அந்த இஷ்யூ ஆச்சு. ஓகே, இன்னொன்னு பி ரேஷியோனால வருது. பி ரேஷியோ மார்க்கெட் ஃபால் பி ரேஷியோ குறையும், அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. இது ஃபாலோ ஆனதுக்கு ரீசன் உக்ரைன் ரஷ்யா வார். அது மேபி இருக்கலாம். அதானி நினைக்கிறேன். அதானிக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆகாது, அது அதானி ஸ்டாக் மட்டும் தான் ஃபாலோ ஆகும். இது ஓவரால் மார்க்கெட் ஃபாலோ இருக்கு. கண்டிப்பா அது இதர் வார் நியூஸா இருக்கும், இல்லாட்டி ரெசெஷனா இருக்கும். சரிங்களா? ஸோ ரெசெஷன் 2023 ஸ்டார்டிங்ல வந்துச்சு. இது மேபி வாரா இருக்கலாம், செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒன்று கொடுக்குதுன்னா என்ன பண்ணணும்? ரஷ்யா உக்ரைன் வார் வருது சார். கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து அதுக்கான ரூட் காசு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்தணும். சரிங்களா? ஸோ அதை அனலைஸ் பண்ண தான் என்ன இதுக்கான ரீசன் போய் செக் பண்ணிங்கன்னா இன்னும் 4 விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். டேட்டா என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ரீசன் சொல்லிட்டேன்னா எதுவும் கற்றுக்க முடியாது. புரிச்சுங்களா? ஓகே. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டவுட் வருதுன்னா அதுக்கான ரூட் காசு என்னக்கு நீங்கள் ஒரு டைம் போய் செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? இல்லை நமக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு என்ன பண்ணலாம், நீங்கள் டேட்டா என்டிஓ இல்லை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த குரூப்லேயே நீங்கள் போட்டாலே மற்றவங்களும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ப்ரோ அப்பர் சர்க்கிட் லோவர் சர்க்கிட் கேட்கணும்னு சொன்னீங்களே. எஸ். இப்போ நீங்கள் ட்ரேடிங் வந்து உங்களை புரோக்கரை வச்சிருக்கீங்கல்ல, அப்ஸ்டாக், ஜீரோவா, ஏஞ்சல், ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணுவீங்கல்ல, ஆட் பண்ணும்போது பை செல் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்குமா? சரி, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்துடும். சரிங்களா? இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கரண்ட்டாக வந்து 972 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட் இருக்கும். இங்கே லோவர் சர்க்கியூட் பாருங்க 874, அப்பர் சர்க்கியூட் 1069. சரிங்களா? அப்போ இதுல இருந்து 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் கீழே இருக்கு. அப்போ என்ன இருக்கும்? 10%. இத தாண்டி பியாண்ட் போவும் போவாது இறங்காதுங்களா? இது போச்சுன்னா இது வந்து லாக் ஆயிடும். லாக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ஒரு டைம் வச்சிருப்பாங்க, ஒரு லிமிட் இருக்கும். அந்த லிமிட் தாண்டினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சர்க்கியூட் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ப்ரோ அன்னைக்கு டேல மட்டும் தானே ப்ரோ அது நடக்கும்? இப்போ அப்பர் சர்க்கியூட்ன்றது அதான் இது 10%னா சரிங்களா? இது 10% இல்லை. இப்போ 972 ரூபாய்க்கு 10%னா 97 ரூபா. இப்போ மேலே 97, கீழே 97. சரிங்களா? ஸோ அப்படி செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நாளைக்கு ஸ்டாக்கோட பிரைஸ் 1000 ரூபா இருந்துச்சுன்னா 10%னா 100 ரூபா. கரெக்டுங்களா? அப்போ 1000 ரூபா 100 ரூபா பார்த்தீங்கன்னா கீழே 900 ரூபா இருக்கும், மேலே 1100 நிற்கும். இந்த லெவலுக்கு ரீச் ஆச்சுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிடணுமா? எக்ஸிட் ஆகும்னு கிடையாது. அதுக்கு மேலே வந்து பிரைஸ் வந்து போகாது, ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. சரிங்களா? கொஞ்ச நேரம் கழிச்சு சைக்கிள் எக்ஸ்டெண்ட். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு சிமெண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா 15% மேலே போச்சு. இந்தியா சிமெண்ட் இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலைல 10% சர்க்கியூட் லிமிட் லாக் ஆயிடுச்சு. சரிங்களா? லாக் ஆகிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, சர்க்கியூட் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே ஓகே ப்ரோ, இததான் கேட்க வந்தேன். இப்போ அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆயிடுச்சுன்னா அங்கேயே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்க வந்தேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுதான் சர்க்கியூட் லிமிட் 10%. இங்கேயே ஓப்பன் ஆகி லாக் ஆயிடுச்சு. 5 நிமிஷம் மாத்திக்கிறேன். இந்த இடத்துல லாக் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, சர்க்கியூட் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டாங்க. சரிங்களா? சர்க்கியூட் எக்ஸ்டெண்ட் ஆனது என்ன வச்சு இது 15% நிறைய போச்சு. ஒரு சிலருக்கு ஒவ்வொரு எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு பிரைஸ் வந்து மேலே கீழே போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? இது கிளிக் ஆகும் 10% லாக் ஆகி நிற்குது. கொஞ்சம் கழிச்சு 11% போயிடுச்சுன்னு அர்த்தம். லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியும். சரிங்களா? இப்போ அந்த டைம் போயிட்டு அந்த இடத்துல போயிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் லிமிட் பிரைஸ் இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% ஹிட் ஆயிடுச்சு. 1069 ரூபாய் ஹிட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1070 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்.
சரிங்களா? அப்போ போய் செக் பண்ணி பார்க்கும்போது சர்க்கியூட் மட்டும் இன்னும் 5% இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. அப்போ 1069 பதிலாக பார்த்தீங்கன்னா 1120 ரூபா 130 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இன்ட்ராடேக்கு ஸ்கேனர் இருக்குங்களா? நம்ம இன்னும் இன்ட்ராடே பார்க்கவே இல்லை, வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இன்ட்ராடே ஸ்கேனர் நம்ம இந்த இன்ட்ராடேக்கு குரூப் ஒன்று இருக்கு சரிங்களா? ஸோ இந்த குரூப்ல தான் இந்த ஸ்கின் வரும் சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கின் வந்து நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரேட் எடுப்பாங்க சரிங்களா? இந்த குரூப்புக்குள்ள போகணும்னா அசைன்மெண்ட் முடிச்சிருக்கணும். ஸோ எல்லா அசைன்மெண்ட்டும் எனக்கு பர்சனலாக அனுப்புவீங்க சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் 50 ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஹார்மோனிக்கில் மட்டும் இப்போ நீங்கள் போடுறதுல இது பேசிக்ஸ் சரிங்களா? ஹார்மோனிக்னு வரும்போது எல்லா சார்ட்டுமே இங்கே குரூப்பில் போட மாட்டேங்க, எனக்கு பர்சனலாக இங்கே அனுப்பிச்சுடுவீங்க. ஸோ அதுலேருந்து பார்ப்போம் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். இப்போ நேற்று வந்து நம்ம இன்ட்ராடே பையிங் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த செல்லிங் பார்த்துடலாம். ட்ரேடிங் செக்மெண்ட் இன்ட்ராடே செல்லிங். இன்ட்ராடே செல்லிங் என்ன ப்ரோ தெரிஞ்சு சொல்லுங்க. இன்ட்ராடே செல்லிங் நம்ம வந்து பை பண்றதுக்கு முன்னாடி அந்த ஷேரை வந்து வித்துடலாம். வித்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அது ஷேர் பிரைஸ் இறங்க இறங்க வந்து அப்புறமா பை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஓகே, வேற ஐடியா இருக்குங்களா மற்றவங்களுக்கு? ஷேர் கீழே போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அது பிரைஸ் ஆக்ஷன் வந்து கீழே போகுதுன்னு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும்போது நம்ம ஷேர்ஸ் வந்து செல் பண்ணலாம். செல் பண்ணிட்டு கீழே வரும்போது திரும்பி பை பண்ணிட்டு ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, கரெக்ட். ஓகே, மற்றவங்களுக்கு யாருக்காவது இன்ட்ராடே செல்லிங் என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? புட் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். அது கிடையாது. இன்ட்ராடே செல்லிங் ஆப்ஷன் நம்ம பார்க்கல, இன்ட்ராடே பார்த்துட்டோம். கேஷ் மட்டும் தான் பார்க்குறோம். யாருக்காச்சும் இன்ட்ராடே செல்லிங் என்னன்னு தெரியாம இருக்கீங்களா? எனக்கு தெரியாது ப்ரோ. எனக்கு தெரியாது. இன்னைக்கே வாங்கி ஓகே, சிம்பிளா ஒரு கான்செப்ட் சொல்றேன் சரிங்களா? இப்போ ஷேர் மார்க்கெட்ல வந்து நம்ம எதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம்? பிரைஸ் உடைய அப் டவுன் அது எதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம் ஷேர் மார்க்கெட்ல? ட்ரேட்னது வாங்குறது விற்கிறது ட்ரேட். மீட் பண்ணுங்க. ட்ரேட்னது வாங்குறது விற்கிறது நம்ம ட்ரேட்னு சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? இங்க எதை நம்ம வாங்குறோம், எதை விற்கிறோம்? ஷேர்ஸ் ப்ரோ. ஷேர்ஸ், அவ்வளவுதான் சரிங்களா? ஷேர்ஸ் வாங்குறது விற்கிறது நம்ம ட்ரேட்னு சொல்லுவோம் சரிங்களா? ஒரு பக்கம் வாங்கி இன்னொரு பக்கம் விற்கிறது தான் நம்ம தமிழ்ல வணிகம் சொல்லுவோம், அதை ட்ரேடுன்னு சொல்லுவோம் சரிங்களா? ஓகே, இப்போ நார்மலாக நம்ம கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு, நமக்கு வேணுங்கிற ஷேரை வாங்கிட்டு நமக்கு எப்போ தேவையோ நம்ம வித்துட்டு வெளியே வந்துடும் சரிங்களா? ஸோ அதனே இன்ட்ராடே செல்லிங்னா, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் சந்தையில் போடுவாங்க பார்த்தீங்களா? காய்கறி மார்க்கெட், அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு சரிங்களா? இங்க வந்து ஒவ்வொரு கடையா இருக்கு, நிறைய கடை இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க சரிங்களா? மார்க்கெட்டோட டைம் பார்த்தீங்கன்னா காலையில 9 to 3:30 சரிங்களா? 9 to 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்கு. நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்க. என்ட்ரி ஆயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காய்கறி கடை இருக்கு, இங்க வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு சரிங்களா? நகை கடை, இங்க வந்து ஒரு பைக் ஷோரூம் இருக்கு. சொன்னா நிறைய இருக்கு சரிங்களா? நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி இருக்கு சரிங்களா? ஸோ இங்க வெளியே நிற்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனியோட ஷேர். வெளியே அவங்க நிறுத்தி வச்சிருக்க ஒவ்வொரு பைக்கும் என்னது டிவிஎஸ் கம்பெனியோட ஷேர். சரி, இப்போ இங்க நகைக்கடை இருக்குன்னா இங்க இருக்க ஒவ்வொரு நகையும் என்னது அந்த நகைக்கடையோட ஷேர் சரிங்களா? இப்போ நீங்க உள்ள போகும்போது உங்க கையில எந்த ஒரு ஷேருமே கிடையாது. நல்லா புரிஞ்சு, உங்க கையில எந்த ஷேரும் எதுவுமே கிடையாது சரிங்களா? நீங்க என்ன பண்றீங்க, காலை மார்க்கெட் போகும்போது உள்ள போறீங்க. உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பைக் கடை இருக்கு சரிங்களா? டிவிஎஸ் பைக் கடை இருக்கு. அந்த பைக் கடையில பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து ஒரு நியூஸ் வருது சரிங்களா? பைக்குக்கே டேக்ஸ் எல்லாம் போட போறாங்கன்னு. இப்போ பைக்கு பெருசா டேக்ஸ் போட்டாங்கன்னா யாராச்சும் பைக் வாங்குவாங்களா? மாட்டாங்க ப்ரோ. இல்ல ப்ரோ. இப்போ பைக் வாங்காட்டி பைக் பிசினஸ் ஓடுங்களா? இல்ல. இல்ல. அப்போ அந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் என்ன ஆகும்?
டவுன் ஆகும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பைக் கம்பெனி ஷேர் பிரைஸ் வந்து குறைய போகுது. சரிங்களா? இல்லாட்டி இந்த பைக் கம்பெனி மேல, சரிங்களா, இந்த டிவிஎஸ் கம்பெனி மேல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வருது. சரிங்களா? அப்போ நெகட்டிவ் நியூஸ் வந்து என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா கம்பெனியோட ஷேர் பிரைஸ் குறையும். சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கரெக்டா உள்ள போயிட்டீங்க. இந்த இடத்துல ஒரு பைக் இருக்கு. சரிங்களா? இந்த பைக்கை நீங்க வாங்கல. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பைக்கை எடுத்து யாருக்காச்சும் வித்துறீங்க. யாருக்காச்சும் என்ன பண்றீங்க? பைக் எடுத்து வித்துறீங்க. சரிங்களா? இப்போ இந்த பைக்கோட ரேட்டு காலைல 10 மணிக்கு. சரிங்களா? காலைல 10 மணி. பைக்கோட ரேட்டு 1 லட்சம் ரூபா. இப்போ நீங்க இந்த பைக் எடுத்து யாருக்காச்சும் வித்துட்டீங்கன்னா அந்த காசு உங்ககிட்ட தானே வரும். ஏன்னா வித்தது யாரு? நம்ம தான். கரெக்டுங்களா? நம்ம எடுத்து யாருக்காச்சும் வித்துறோம். மார்க்கெட்டுக்குள்ளே யாராச்சும் நடந்து போயிருக்காங்க, அவங்க வித்துறோம். நமக்கு இந்த 1 லட்சம் வந்துடும். சரிங்களா? இப்ப என்னன்னா அந்த மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியும். 3:30 மணிக்குள்ள வித்த பைக்கை திரும்ப கொண்டு போய் அங்கேயே நிறுத்திடணும். சரிங்களா? நம்ம மார்க்கெட்ல வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி, மார்க்கெட்ல அது என்ன 9 மணிக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், 9:01 ஒரு பிரைஸ் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு நிமிஷம் பிரைஸ் மாறிட்டே இருக்கும். இவன் நம்ம காலைல 10 மணிக்கு அது பைக்கோட ரேட்டு 1 லட்ச ரூபா வித்துட்டோம். சரிங்களா? இப்ப திடீர்னு நியூஸோட இம்பாக்ட்னால பைக்கோட ரேட்டு குறைஞ்சிட்டே வருது. சரிங்களா? நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு? 1 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கு. திரும்ப மார்க்கெட் முடியும் போது அந்த பைக்கை வாங்கி அங்கேயே கொண்டு போய் நிறுத்திடணும். இப்ப கரெக்டா நம்ம 2 மணிக்கு பார்க்க 2 மணிக்கு பாத்தீங்கன்னா பைக்கோட ரேட் எல்லாம் குறைஞ்சிருச்சு. சரிங்களா? 1 லட்ச ரூபா அந்த பைக் பாத்தீங்கன்னா இப்போ 80,000 ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பைக்கை திரும்ப வாங்கி கொண்டு போய் அதே இடத்துல நிறுத்திடணும். சரிங்களா? இப்ப நம்ம போய் பைக்கை வாங்கும் போது பைக்கோட ரேட் எவ்வளவு இருக்கும்? 2 மணிக்கு பைக்கோட ரேட் எவ்வளவு இருந்துச்சு? 80,000. 80,000. சரி. இப்ப 80,000 இருக்க பைக்கை நீங்க 80,000 கொடுத்து வாங்குவீங்களா இல்ல 1 லட்சம் கொடுத்து வாங்குவீங்களா? 80,000 தான். 80,000 தான் கொடுத்து வாங்குவோம். கரெக்டுங்களா? ரேட்டு 80,000 தான் இருக்கு. இப்போ 80,000 கொடுத்து என்ன பண்றது? பைக்கை வாங்குறோம். வாங்கிட்டு கொண்டு போய் அதே கடையில நிறுத்திடுறோம். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆச்சு? ட்ரேடு முடிஞ்சு. இதோட பேலன்ஸ் நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு? 20,000. 20,000. அதுதான் நம்மளோட ப்ராஃபிட். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, டிமேட்ல வந்து பாத்தீங்கன்னா புரோக்கர் கிட்ட ஷேர்ஸ் இருக்கும். சரிங்களா? புரோக்கர் கிட்ட ஷேர்ஸ் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஷேரை எடுத்து வித்துருவோம். சரிங்களா? ஒரு மீட்டர் இருக்குங்க. இப்ப டாடா மோட்டார்ஸ் இருக்கு. சரிங்களா? டாடா மோட்டார் ஷேர் பிரைஸ் 1000 rupees. இப்போ இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து குறைப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? தெரிஞ்சு என்ன பண்றோம்? இது நம்ம வாங்கி வச்சிருக்கோம்னு அவசியமே கிடையாது. சரிங்களா? நீங்க டிமார்ட் ஓப்பன் பண்றீங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஸ்டாக் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் செல்னு கொடுத்தாலே போதும். சரிங்களா? நம்ம பை பண்ணும்போது எப்படி நமக்கு இங்க மார்ஜின் தேவைப்படுச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மார்ஜின் ஆட் ஆகி தான் வரும். சரிங்களா? இப்போ நார்மலா ஸ்டாக் பிரைஸ் வந்து 972. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 5 ஷேரை விற்கிற ரேட்டு ஒரு ஷேருக்கு வந்து வாங்க முடியும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு 50 ஷேர் விற்கிறான்னா நமக்கு அக்கௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 9,700 இருக்கும். சரிங்களா? 5 டைம்ஸ். சரிங்களா? இல்லை 5 குவான்டிட்டி நான் ஷேரை விற்கணும்னா நமக்கு 972 ரூபா. சரிங்களா? ஏன்னா இது இன்ட்ராடே மார்ஜின் ஆட் ஆகி தான் வரும். சரிங்களா? ஸோ இன்ட்ராடே போது என்னது? இன்டூ 5x. கரெக்டுங்களா? ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து 10,000 இருந்தா போதும். நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம 50 குவான்டிட்டி ஷேரை நம்ம வித்துற முடியும். சரிங்களா? நம்ம ஷேர் வந்து விற்கிறோம். ஸோ வித்த கவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 குவான்டிட்டி நம்ம விற்கிறோம்னா அதோட 10 குவான்டிட்டி வித்த ரேட் எவ்வளோ ப்ரோ? 10,000ங்களா? தென் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. சரிங்களா? இப்போ பிரைஸ் குறைய பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஆகும்னா ஒரு 960 போயிடுச்சு. சரிங்களா? 4% டவுன். ஸோ இப்போ போய் என்ன பண்ணும்? அந்த 10 குவான்டிட்டியை பை பண்ணுங்களா? இப்போ 9,600 இன்ட்டு 10 குவான்டிட்டி எவ்வளோ வரும்? 9,600. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்? 400. எஸ், 400 rupees ப்ராஃபிட். சரிங்களா? பட் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10,000 டோட்டல் வேல்யூனா டிவைடட் பை 5 எவ்வளோ ப்ரோ? 2,000 தான் அக்கௌண்ட் வந்து அக்குமுலேட் ஆகியிருக்கும். சரிங்களா? இல்லை நம்ம அக்கௌண்ட்லேயே நீங்கள் 10,000 அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா 10,000 இன்ட்டு 5 டைம்ஸ் எவ்வளோ ப்ரோ? 50,000. 50,000. அப்போ எவ்வளோ பண்ணுங்க? 50 குவான்டிட்டி விற்க முடியும். 50 குவான்டிட்டி விற்றுருந்தாலும் நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த இடத்துல? 2,000 கிடைச்சிருக்கு. எஸ், 2,000. சரிங்களா? இந்த இடத்துல வந்து
திரும்ப பை பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 48,000. இந்த ப்ராஃபிட் மட்டும் எவ்வளவு நமக்கு 2,000 rupees. இந்த 2,000 rupees என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் மட்டும் அந்த 10,000 தான் இன்னும் ஏட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு நமக்கு ப்ராஃபிட் மட்டும் கேபிட்டல் 10K + 2,000 12,000 மாறிடும். சரிங்களா? நம்ம கிடைச்சது ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா வந்து 4%. 4 × 5 20%. இன்ட்ராடே பை எப்படி பண்றோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? இன்கேஸ் இப்ப நீங்க மத்தியானம் பாக்குறீங்க ஸ்டாக் நம்ம நினைச்ச மாதிரி பாத்தீங்கன்னா 4% டவுன் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க இன்னும் டவுன் ஆகுது வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஸ்டாக்கோட பிரைஸ் திரும்ப மேல போயிடுச்சு. ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இங்க எப்படி நம்ம பைக்கு வித்தோம் அதே கணக்கு தான். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம ஒண்ணு வித்துட்டோம்னா நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம், திரும்ப மார்க்கெட் முடிவுக்குள்ள வாங்கிடணும், பை பண்ணி ஆகணும். சரிங்களா? அது எவ்வளவு பிரைஸா இருந்தாலும் சரி. நீங்க ஒரு பைக் எடுத்து விற்கிறீங்க 1,00,000 ரூபா. சரிங்களா? மதியானம் பாக்குறீங்க அது வந்து 80,000 இருக்கு. சரிங்களா? நீங்க அப்பயே வாங்கி கொண்டு போய் நிறுத்திருக்கலாம். இல்ல இன்னும் கொஞ்சம் இறங்குச்சு வெயிட் பண்றீங்க, கரெக்டா மார்க்கெட் முடியுமா பாத்தீங்கன்னா அது வந்து 1,20,000 போயிடுச்சு. வித்த காசு நமக்கு எவ்வளவு கிடைச்சது ப்ரோ? 1,00,000. சரிங்களா? 1,00,000 வித்துட்டு அந்த பொருளை திரும்ப எவ்வளவு வாங்குறோம்? 1.2 lakh வாங்குறோம். அப்போ எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும், கை காசு 20,000 போட்டு வாங்கணும். 20,000 நம்ம போட்டாகணும். சரிங்களா? அப்போ 20,000 நம்ம கையில இருந்து போகும். சரிங்களா? அப்போ நம்ம கையில இருந்து போச்சுன்னா அது என்னது நமக்கு லாஸ். சரிங்களா? அந்த 20,000 நம்ம கேபிட்டல் இருந்து மைனஸ் ஆயிடும். இங்கே அதே மாதிரி தான் நம்ம வெயிட் பண்றோம். ஸ்டாக் பிரைஸ் நம்ம நினைச்சது மாதிரி கீழே போகாம பிரைஸ் அப்படியே மேல போயிடுச்சு. சரிங்களா? ஒரு 3% மேல போயிடுச்சு. அப்ப இப்ப போய் நான் 50 குவான்டிட்டி நம்ம பை பண்ணோம்னா இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 51,500 ரூபா. சரிங்களா? வித்த காசு 50,000, திரும்ப வாங்குறது எவ்வளவு ப்ரோ? 51,500. சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எவ்வளவு லாஸ் நமக்கு? 1,500 rupees லாஸ். சரிங்களா? அப்ப 1,000 என்ன டேரக்டா நம்ம கேபிட்டல் தான் மைனஸ் ஆகும். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண கேபிட்டல் எவ்வளவு? 10,000. 1,500 போச்சுன்னா நமக்கு 8,500 வந்துடும். சரிங்களா? 3% மேல போனதுக்கு நமக்கு எவ்வளவு லாஸ்? 15% லாஸ். புரிச்சுங்களா? இன்ட்ராடே செல்லிங் அதுக்கும் ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து நீங்க லைவ்ல ப்ராக்டிஸ் பண்ணா ஜஸ்ட் ஒரே ஒரு ஷேரை மட்டும் வித்து பாருங்க. சரிங்களா? டிமேட் அக்கௌண்ட்ல சும்மா ஏதாச்சும் ஒரு ஷேர் இருந்துச்சுன்னா இன்ட்ராடேன்னு கொடுத்து ஒன்னு செல் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒன்னு செல் பண்றதுனால நமக்கு பெருசா கேபிட்டல் ஒரு 194 ரூபா இருக்கும். சரிங்களா? செல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுங்க, மார்க்கெட் பிரைஸ் வந்து ஏறுதா இறங்குதா பார்த்துட்டு ஓகே நமக்கு எவ்வளவு ப்ராஃபிட் லாஸ்ன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லேர்னிங் டைம். சரிங்களா? புதுசா வந்தவங்களும் இந்த டைம் தான் பயன் பண்ணணும். நீங்க லைன் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ அதே டவுட் வந்து இது எனக்கு காலோ மெசேஜோ பண்ணீங்கன்னா நான் பார்த்து நான் செக் பண்ணி சொல்லிடுவேன். சரிங்களா? பட் இப்போ இது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாம ஹார்மோனிக் கிளாஸ் நடக்கும் போது போய் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா? நீங்க சார்ட்டும் பார்க்கணும், அசைன்மெண்ட் பண்ணணும், இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ டைம் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றும் இந்த இன்ட்ராடே எப்படி லாங் டர்ம் எப்படி எல்லாமே ஜஸ்ட் ஒரு குவான்டிட்டி போட்டு என்ன பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் வந்து இன்ட்ராடேனாலே அன்னைக்குள்ள வந்து ட்ரேட் முடிச்சோம். சரிங்களா? இப்போ நீங்க செல் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்குள்ள என்ன பண்ணி பை பண்ணுவோம். இன்கேஸ் நீங்க அந்த 3:15 தான் நமக்கு எப்பவுமே வந்து கடைசி டைம். ஒரு சில புரோக்கர் 3:20 வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு சில புரோக்கர் 3:15 வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ட்ராடேவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஒருவேளை நம்ம முடிக்காட்டி நம்ம க்ளோஸ் பண்ணலாட்டி என்ன ஆகும், செல் பண்றோம் திரும்ப பை பண்ணல என்ன ஆகும், அவங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு வந்து அவர் 50 ரூபா ஃபைன் போட்டுருவாங்க. சரிங்களா? அப்ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் 50 ரூபா ஃபைன். 0 தான், மற்றதுல எவ்வளவு ஃபைன் தெரியல, நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா? மோஸ்ட் 50 இருந்து 100 ரூபாக்குள்ள தான் இருக்கும். சரிங்களா? ப்ராஃபிட்ல இருந்தா என்ன ப்ரோ ஆகும்? அது ப்ராஃபிட்ல இருந்தா 50 ரூபா மைனஸ் ஆயிடும். ஓகே. ஏன்னா நம்ம டிமேட் அக்கவுண்ட் கிரெடிட் ஆகுதுங்க. ப்ராஃபிட் லாஸ் ஆன அக்கவுண்ட் கிரெடிட் ஆயிடும். ஓகே ஓகே. சரிங்களா? அப்புறம் அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது அது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தானே, அதனால பெனால்ட்டி வந்து ஒரு 50 ரூபா மைனஸ் ஆயிடும். ஓகே. இப்போ ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஸ்டாக்ஸ்ல RSI இந்த வேல்யூ பார்க்க வேணான்றீங்க, 34 பிலோ இருக்கு இல்ல 74 அபோவ் இருக்கு அப்படின்னு பார்க்க வேணான்றீங்க. சப்போஸ் அதை வச்சு கூட
இல்ல ப்ரோ, இப்போ 74 above இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்டாக் செல் பண்ணி பார்க்கலாமா நம்ம? இல்ல பிராக்டிஸ்க்கு சும்மா செஞ்சு பாருங்க சரிங்களா. சும்மா சும்மா செஞ்சு பாருங்க, அதை வச்சு நம்ம ட்ரேட் கிடையாது சரிங்களா. ஓகே ஓகே. தென் நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராடேலயே இன்னொன்னு இருக்கு. ஸோ இது இன்ட்ராடே சொல்ல முடியாது, இன்ட்ராடே பையிங்ல சேம் டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்றோம், ஒரு 50 குவான்டிட்டி நம்ம இன்ட்ராடேல பை பண்றோம் சரிங்களா. ஓகே, தென் இதுக்கான கேபிட்டல் எவ்வளோ ப்ரோ? 50,000. பட் இது ஆக்சுவல் கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும்? 10,000. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து 998 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா. மார்க்கெட் வந்து 3.4 கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம எதாவது பண்ணணும், நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும், லேட்டாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். பட் வந்து இது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு மேலே போயிடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு சரிங்களா. இன்னைக்கு போல, பட் கண்டிப்பாக நாளைக்கு என்ன ஆகும், ப்ரைஸ் நம்ம நினைச்ச மாதிரி மேலே போயிடுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சரிங்களா. பட் என்ன பண்ணி ஆகணும், நம்ம இதை க்ளோஸ் பண்ணி ஆகணும் கரெக்டுங்களா. திரும்ப வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அது பேர் தான் என்னது, கன்வெர்ட் சரிங்களா. கன்வெர்ட் இன்டு சிஎன்சி. சிஎன்சி என்ன பண்ணலாம், இந்த ட்ரேடை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். சிஎன்சி நம்ம எடுத்தாலே என்ன பண்ணணும், ஒரு ஷேருக்கு எவ்வளோ பிரைஸோ அதை கொடுத்தோம் கரெக்டா ப்ரோ. ஒரு ஷேருக்கு எவ்வளோ பிரைஸோ அதை நம்ம கொடுத்தோம் சரிங்களா. அப்போ வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து 10,000 இருக்குன்னா 10,000க்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? மேக்ஸிமம் 10 ஷேர். 10 ஷேர். இப்போ 10 குவான்டிட்டி மட்டும் நம்ம வச்சுட்டு பேலன்ஸ் என்ன பண்ற மாதிரி இருக்கும், ஸ்கொயர் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா. இல்ல இந்த ட்ரேடுக்கு வந்து நம்ம 10,000 யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் அடிஷனல் என் ஃபண்டில் வந்து ஒரு 20,000 இருக்கு சரிங்களா. ட்ரேடுக்கு யூஸ் பண்ணது 10,000, என்னோட ஃபண்ட் அந்த இது டிமேட் அக்கௌண்ட் 20,000 எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். பட் டோட்டல் எவ்வளோ ஆச்சு, 30,000 சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா 30 குவான்டிட்டியை நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. 30 குவான்டிட்டி என்ன பண்ணிக்கலாம், சிஎன்சியை கொடுத்துட்டு பேலன்ஸ் 20 நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 50மே இது கேரி ஃபார்வர்ட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா இது கூட இன்னொரு 20,000 நீங்க ஆட் பண்ணி ஆகணும் சரிங்களா. இன்னும் 20,000 50,000 வந்துடும். ஸோ 50,000க்கு நான் 50 குவான்டிட்டி மொத்தமாக வாங்கிடலாம். சரி, கேரி ஃபார்வர்ட் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிவரியாக கன்வெர்ட் ஆகிடும். டெலிவரியாக கன்வெர்ட் ஆனதுக்கு நம்ம எப்போ வேணால் செல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது புரிஞ்சுக்கிறதுக்கும் கன்வெர்ட் இன்டு சிசி. இது வந்து நீங்க ஒரு ட்ரேட் வந்து இன்ட்ராடேன்னு போயிட்டு இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் அப்புறம் ஒரே ஒரு ஸ்டாக் எடுத்து இன்ட்ராடேல பை பண்ண மட்டும் கேரி பண்ண முடியும் சரிங்களா, செல்ல பண்ண முடியாது. ஒரு ட்ரேட் இன்ட்ராடே பை கொடுத்துட்டு இங்க வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சரிங்களா. அது கீழே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இன்டு சிசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலும் இதுவே காட்டும். சிசியா கன்வெர்ட் பண்ணலாமா வேண்டாமா, எவ்வளவு அமௌண்ட் எல்லாமே இதே காட்டும் சரிங்களா. ட்ரை பண்ணி பாருங்க. அதோட வேலிடிட்டி அதுக்கு அடுத்த ஒரு நாள் தானே ப்ரோ? சிஎன்சினால உங்களுக்கு கேஷ் அண்ட் கேரி, நீங்க ஷேர் கேஷ் கொடுத்து வாங்கிட்டீங்க, அது அப்படியே கேரி பண்றது தான் சரிங்களா. விற்கிற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஓகே ஓகே 9:40 ஆயிடுச்சு. ஓகே, ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் பார்த்துடலாம் சரிங்களா. RSI டைவர்ஜென்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கேஷ் ஸ்டாக் வந்து நம்ம RSI யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா. ஆமா ஆமா ப்ரோ. அது நெக்கடா பையோ செல்ல நம்ம பண்ண மாட்டோம் ஓகேங்களா. ஸோ அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு RSI லெவல் நான் இப்படி போட்டுக்கிறேன், 75 வச்சுக்கலாம் சரிங்களா. ஓவர் பட் இதில் 35 சாரி 70 35 RSI. இப்போ ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 500 rupees ட்ரேட் ஆயிட்டு சரிங்களா. இப்போ அது ஆல்ரெடி ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 200 அப்படியே 500 rupees வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா RSI வந்து நமக்கு ஒரு 50 RSI 50 இருக்கு சரிங்களா. இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரொமோட்டர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அதே மாதிரி புரோக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்டாக் எப்படியாச்சும் 1000 rupees மேலே கொண்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க சரிங்களா. நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம், மணி கண்ட்ரோல் நிறைய வெப்சைட்ல பார்த்துருப்போம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டாக் வந்து டார்கெட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இந்த டார்கெட் இவ்வளோ போகணும் சரிங்களா. இப்போ இந்த ஸ்டாக் வந்து நல்ல பொட்டன்ஷியல் இருக்க ஸ்டாக்கு, இது எப்படியாச்சும் ஒரு 1000 rupees மேலே கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க.
இப்போ இந்த 500 பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து என்னது அப்படியே அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 800 rupees போயிடுச்சு. சரிங்களா? ரைட். இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எஸ்சி என்னாவது அப்படியே ஏதோ ஆர்எஸ்சி அப்படியே மேலே போகுது. இது பார்த்தீங்கன்னா அப்படியே என்னாச்சு ஒரு 85 போயிடுச்சு. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டாக்கு அவங்க செட் பண்ண டார்கெட் 1000 rupees. சரிங்களா? இப்போ 800 500 800 கிட்டத்தட்ட எத்தனை பர்சன்டேஜ்? 60% கரெக்டுங்களா? 500 800 60% மேலே போயிடுச்சு. ஆர்எஸ்சி 85. இப்போ இந்த இடத்துல 85 இருக்கு. இந்த இடத்துல இந்த ஸ்டாக்கை போய் நீங்க வாங்குவீங்களா? வாங்க மாட்டோம் ப்ரோ. இல்ல ப்ரோ, வாங்க மாட்டோம். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போதான் ஒரு அளவுக்கு டெக்னிக் படிச்சோம், நம்மளே வாங்க மாட்டோம். சரிங்களா? அப்போ மற்ற டெக்னிக் நல்லா தெரிஞ்சு வாங்குவாங்களா? மாட்டாங்க. மாட்டாங்க. இன்வெஸ்டர்ஸ் இங்க போய் என்ட்ரி எடுப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. இல்ல. சரிங்களா? ஏன்னா கொஞ்சம் பாட்டம் தான் பிடிப்பாங்க, இங்க போய் பிடிக்கிறது கஷ்டம். இப்போ ஸ்டாக்கோட பிரைஸ் மேலே போனால் ஸ்டாக் என்ன பண்ணி ஆகணும்? என்ன பண்ணா ஸ்டாக் பிரைஸ் மேலே போகும்? குட் நியூஸ் வந்தா ஸ்டாக்கோட பிரைஸ் மேலே இருக்கும், கீழே இருக்கு. என்னன்னா ஸ்டாக் பிரைஸ் மேலே ஏறும். ஒரு பையர்ஸ் அட்ராக்ட் பண்ண ப்ரோ. அப்போ பையர்ஸ் சொல்ல வரும். இந்த பையர்ஸ் சொல்ல வந்து ஷேர்ஸை பை பண்ணா ஸ்டாக் பிரைஸ் மேலே போகும். பட் 85 இருந்தா எந்த பையர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உள்ள வர மாட்டாங்க, யோசிப்பாங்க. சரிங்களா? இப்போ பையர்ஸே வராட்டி ஸ்டாக் பிரைஸ் மேலேயே போவாது. அப்போ பையர்ஸ் சொல்ல வரணும், ஆர்எஸ்ஐ வந்து குறையும். சரிங்களா? ஆர்எஸ்ஐ குறைஞ்சக்கு அப்புறம் தான் திரும்ப மறுபடியும் பையர்ஸ் சொல்ல வருவாங்க. அப்போ ஆர்எஸ்ஐ குறையும்னா பிரைஸ் என்ன ஆகணும்? மறுபடியும் கீழே வரணும். ஃபால் ஆகும். சரி, ஃபால் ஆகும், ஆர்எஸ்ஐ குறையும். சரிங்களா? ஆனா இந்த ஸ்டாக்கு டார்கெட் செட் பண்ணிட்டாங்க, இது வந்து ஃபால் ஆகக்கூடாது, மேலேயே தான் போகணும். சரிங்களா? பட் மேலேயே போகணும், ஆனாலும் பையர்ஸ் சொல்ல வரணும். சரிங்களா? பட் அந்த ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, இங்கே ஒரு பிரேக்கா இருக்குங்களா, ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. ஸோ அப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன நடக்கும்னா, ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில். சரிங்களா? ஒரு 2 to 3% மேக்ஸிமம் மீட் பண்ணுங்க. ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து அந்த ஒரு டே கேண்டில் ஒரே ஒரு ரெட் கலர் கேண்டில் ஆர்எஸ்ஐ மினிமம் 10 to 15 பாயிண்ட் ட்ராப் அடிச்சிடும். எவ்வளோ? 10 to 15 பாயிண்ட். சரிங்களா? 10 to 15 பாயிண்ட் ஒரே கேண்டில் வந்து ஆர்எஸ்ஐ இறங்குச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். புரிஞ்சுங்களா எல்லாத்துக்கும்? ஒரே கேண்டில் ஆர்எஸ்ஐ 10 to 15 பாயிண்ட் குறைஞ்சிச்சுன்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70 வந்துருச்சு. 70 என்னது வரும்? 70 above ஓவர்பாட். 70ங்கிறது நார்மல் சொன்னீங்களா? கரெக்டுங்களா? ஆமா ப்ரோ, பையர்ஸ் வருவாங்க. இப்போ இதுக்கப்புறம் இப்போ இந்த கார் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உள்ள பையர்ஸ் என்ட்ரி எடுப்பாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதுக்கு 800க்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கும். ஆனால் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 70 வந்து ஒரு 72 தான் போயிருக்கும், பெருசாக மூவ் ஆகுது. சரிங்களா? இப்படி என்ன ப்ரைஸ் மேலே போயிட்டே இருக்கும், ஆர்எஸ்ஐ வந்து ஸ்லோவாக என்ன பண்ணுறோம், இப்படி மேலே போயிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நினைச்ச மாதிரி என்ன பண்ணுவாங்க, டார்கெட் ஹிட். புரிச்சுடா ப்ரோ? அப்போ ஒரு ஸ்டாக் வந்து மேலே போகணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஆர்எஸ்ஐ தடுக்க முடியுமா? முடியாது ப்ரோ. இல்ல ப்ரோ, வாய்ப்பு இல்ல. எதுவுமே தடுக்காது. ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் மேலே போனால் மேலே போயிட்டே தான் இருந்துச்சுங்களா? இந்த மாதிரி ஏதாச்சும் ஆர்எஸ்ஐ தடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரே ஒரு கலர் கேனி கொடுத்து ஒரே அடி முடிச்சு. சரிங்களா ப்ரோ? இது என்ன டைம் ஃப்ரேம் சூட் ஆகும் ப்ரோ? இது எல்லா டைம் ஃப்ரேம் பார்க்க முடியும், பட் மோஸ்டா டே டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். ஏன்னா இதுக்கு நடக்கிறதுக்கு இது எதுக்கு எதனால நடக்குது, ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே. இதுவே ஒரு ஸ்டாக் வந்து ஃபாலோ ஆயிட்டு இருக்கு, 500 rupees இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணாங்க, 200ல கேட்ச் பண்ண டிசைட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஒரு 200 கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் பை பண்ணாலும் டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. இங்க ஆர்எஸ்ஐ இது மாதிரி 70, கீழே வந்து 30 வச்சுக்கணும். சரிங்களா? 35. ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 300 வந்துருச்சு. நமக்கு வர வேண்டிய ப்ரைஸ் வர 200 rupees. கரெக்டுங்களா?
இது கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சி என்ன ஆகுது, அப்படியே ஆர்எஸ்சியும் ட்ராப் ஆகிட்டே கீழே வருது. ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 20 வந்துருச்சு. 20க்கு ஆர்எஸ்சி எவ்வளோ சீக்கிரம் போகுங்களா? ஓவர் பாட்டான தான் ஓவர் ஓவர் சோல்டான தான் 20ங்கிறது வந்து ஓவர் சோல்டு. சரிங்களா? இதுக்கு கீழே வந்து ஷேர்ஸ் வந்து செல் நடக்க சான்ஸ் இருக்கா? 20ல பண்ணுவாங்க மேக்ஸிமம் ஸ்டாக்கை எல்லாரும் பை தான் பண்ணுவாங்க கரெக்டுங்களா? ஆமா ஆமா. ஸோ செல் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. பட் இது வந்து 200 தான் கேட்ச் பண்ணணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. இல்லை ஹார்மோனிக் வந்து இங்கே தான் ரிவர்சல் ஜோனே இருக்கு. அப்போ இது வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு தான் என்ன பண்ணும், ப்ரைஸ் மேலே போகுது கரெக்டுங்களா? ஆமா. பட் ஸ்டாக் வந்து 300 இருக்கு, இன்னும் 100 இருக்கும். அப்போ இங்கே என்ன நடக்கும்னா ஜஸ்ட் ஒரு கிரீன் கலர் கேண்டில் கொடுத்து ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா 20 வந்து டக்குன்னு ஒரு 32 33 வந்துடும். சரிங்களா? மறுபடியும் சின்ன கிரீன் கலர் கேண்டில் எகைன் 32 பார்த்தீங்கன்னா ஒரு 40 போயிடும். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரெட் கலர் கேண்டில் கொடுத்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும். பட் ஆர்எஸ்ஐ என்ன ஆகும், ஸ்லோவாக ட்ராப் ஆகிட்டு வரும். புரிச்சுங்களா? ஸோ நடிச்ச மாதிரி கரெக்டாக என்ன ஆகும், ஒரு 200 கிட்ட வந்துடும். ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப ஆர்எஸ்ஐ மேலே போகும், ஸ்டாக் என்ன ஆகும், அப்படியே மேலே போயிடும். புரிச்சுங்களா? அப்போ சிங்கிள் கேன்ல 10 to 15 பாயிண்ட் ஆர்எஸ்ஐ டிராப் பண்ண என்ன அர்த்தம், டைவர்ஜென்ஸ் மேனிபுலேஷன், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும்னு அர்த்தம். சரிங்களா? ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. சரிங்களா? சேஞ்ச் ஆகணும் மீன்ஸ் என்னது, இந்த ஸ்டாக் இது வரைக்கும் என்ன ட்ரெண்ட்ல இருந்துச்சு, டவுன் ட்ரெண்ட். நெக்ஸ்ட் என்னாச்சு, ஆர்எஸ்ஐ 10 to 50 பாயிண்ட் டிராப் ஆயிடுச்சு கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் என்ன ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் இருக்கிறது அப்படியே சேஞ்ச் ஆகல, அதே டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? கரெக்ஷன் எடுத்துக்கலாம்ல ப்ரோ? கரெக்ஷன் கிடையாது, கரெக்ஷன்ங்கிறது வேற. ஓகே நடக்கிறது கரெக்ஷன், இது கரெக்ஷன் கிடையாது. இது ஏன் இங்க இப்ப கரெக்ஷன் இங்கே கூட நடக்கலாம்ல? ஆமா ப்ரோ. இல்ல மேலே கூட நடக்கலாம்ல, ஏன் இங்கே நடக்குது? ஏன்னா இதுக்கப்புறம் செல் பண்றதுக்கு ஆள் கிடையாது. 20 வந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் யார் போய் செல் பண்ணுவோம் கரெக்டுங்களா? அதே மாதிரி ஆர்எஸ்ஐ 85 போடுச்சுன்னா அங்க போய் யார் பை பண்ணுவா? ஸோ அந்த ஒரு ரீசனால என்ன பண்றாங்க, ஒரே கேண்டில 10 to 15 பாயிண்ட் குறைச்சு விடுறாங்க. குறைச்சு விடணும் என்னது, நார்மல் ஜோனுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். சரிங்களா? சார்ட்டை பார்க்காங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஆர்எஸ்ஐ வந்து ஓவர் பாட்லேருந்து நார்மல் ஜோனுக்குள்ள வரும். சரிங்களா? அதே மாதிரி ஓவர் சோல்ட்லேருந்து நார்மல் ஜோனுக்குள்ள வரும். சரிங்களா? இப்போ நம்ம பை டைரக்ஷன்லேயே பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்கு. சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துல பாருங்க ஆர்எஸ்ஐ எவ்வளோ வந்துருச்சு ப்ரோ, இங்கே ஆர்எஸ்ஐ எவ்வளோ இருக்கு, 81. சரிங்களா? ஸோ 81 82 அப்படியே ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. சரிங்களா? கரெக்டாக இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 83. நெக்ஸ்ட் ஒரே ஒரு கேண்டில் ஆர்எஸ் எவ்வளோ இருக்கு, இங்கே 83, இங்கே எவ்வளோ ப்ரோ, 68. ஆனால் நிஃப்டி எவ்வளோ ஃபாலோ இருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ், 1.4%. வெறும் 1.4% கரெக்டுங்களா? 1.4% எவ்வளோ வரும் ஆர்எஸ்ஐ, 15 பாயிண்ட். அப்போ என்ன அர்த்தம், சேஞ்ச் ஆகும். எஸ், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகல. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு, மறுபடியும் மார்க்கெட் போயிடுச்சு. சரிங்களா? திரும்ப வந்து ஒவ்வொரு பாட்டில் இருந்து ஒரே கண்டில் கீழே போனது வச்சிருக்கா. இப்போ இன்பிட்டிவ் நடக்கிறதுல கணக்கு இல்லை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 3 நடக்குது. எலெக்ஷன் ரிசல்ட் இங்க பாருங்க, சொல்றது நிறைய டைம் நடந்திருக்கு. இதோட ஆர்எஸ்ஐ 85, இதோட ஆர்எஸ்ஐ எவ்வளோ ப்ரோ, இங்க எவ்வளோ 85, இங்க எவ்வளோ இருக்கு
74. 74. 10 பாயிண்ட்டுக்கு மேல ட்ராப். சரிங்களா? அண்ட் இதை வச்சு நம்ம பை என்ட்ரி எடுக்கலாம். சின்ன பண்ணலாம், நம்ம பை என்ட்ரி எடுப்போம். சரிங்களா? இப்போ 10 பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஒரே கேண்டில் ட்ராப் ஆச்சுன்னா அது ஓவர் பார்ட்ல. ஸோ அந்த கேண்டில் ஹையை மார்க் பண்ணிப்போம். சரிங்களா? ஸோ ஹையில் சார் லோ மார்க் பண்ணிக்கணும். சரிங்களா? லோ மார்க் பண்ணிட்டு இந்த லோக்கு கீழே க்ளோஸ் ஆன எக்ஸிட் ஆயிடலாம். புரிச்சுங்களா? ஸோ இங்கே ஆர்எஸ் டைவர்ஜன்ஸ் நடந்துருச்சா, நெக்ஸ்ட் டே என்ட்ரி எடுப்போம். இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் எக்ஸிட் ஆயிடலாம். ஸோ இதுக்கு மேலே என்னது, நம்ம பை டைரக்ஷன் ஈஸியாக 1:3 இங்கே எடுத்துடலாம். சரிங்களா? ப்ரோ பக்கத்துல 2 கேண்டில் ரெட் கலர் வந்திருக்கு ப்ரோ. இது ப்ரோ இதுவா? அதுக்கு இல்லை, அதுக்கு பக்கத்துல வாங்க. 2 கிரீன் கலர் கேண்டில் இருக்கீங்களா, அதை தாண்டி வாங்க. இங்கே கேட்குறீங்களா? இது அதுக்கு முன்னாடி மிடில் இருக்கு பாருங்க. அங்கேயும் வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஃபால் ஆயிருக்கு. 81 70. இதுவும் டைவர்ஜன்ஸ். கரெக்ட். 81 இதுவும் டைவர்ஜன்ஸ் தான். பர்ஃபெக்ட். ஸோ இங்கேயும் ஒரு என்ட்ரி. சரிங்களா? நெக்ஸ்ட் 76 டைவர்ஜன்ஸ் கிடையாது. இது ஒரு டைவர்ஜன்ஸ். சரிங்களா? பட் 6% ஃபாலோ இருக்கு. மேபி நியூஸிங் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே டைவர்ஜன்ஸ் வந்துருக்குன்னா இங்கே எவ்வளோ 78. இங்கே எவ்வளோ ப்ரோ 68. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜன்ஸ் பட் ஃபுல்லாக சைடேஸ் மார்க்கெட். அதுக்கப்புறம் தான் ட்ரெண்ட் என்ன இருக்கு, கம்மியாக இருக்கு. இப்போ சேம் இதே பிரைஸ் தான் இருக்கு. பட் ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா இங்கே 68 இருக்கு. அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி எவ்வளோ இருக்கு ப்ரோ? 49.9. எஸ் 49. ஆல்மோஸ்ட் 19 பாயிண்ட் ட்ராப் அடிச்சிருங்களா? ஆமாம் ப்ரோ. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்களா, இங்கே ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா 81. நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் என்னாச்சு ப்ரோ? ஆர்எஸ்சி 70 பாயிண்ட் இருந்துச்சு. 70. again ஒரு அப்ட்ரெண்ட். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கும் கொடுத்துருப்போம், கார்போ. ப்ரோ எதை டிபெண்ட் பண்ணி ப்ரோ ஆர்எஸ்ஐ கம்மியாகுது? இப்போ பிரைஸ் எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை கீழே. பட் பிரைஸ் ஃபால் ஆக பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்எஸ்ஐ ட்ராப் ஆகிட்டே வரும். பிரைஸ் மேலே போக ஆர்எஸ்ஐ ஏறும். சரிங்களா? பட் இது டைவர்ஜன்ஸ் என்னன்னா அதான் அந்த பையிங் செல்லிங் வால்யூம் இருக்கு பாத்தீங்களா, சைடுவேஸ் நடக்கிறதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா வந்து இந்த ஆர்எஸ்ஐல குறைக்கிறது தான். ஓகே ஓகே. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாக்ல மூமெண்டம் வந்திருக்காது. ப்ளஸ் சைடுவேஸ் போகும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஆர்எஸ்ஐ நல்லா ட்ராப் ஆயிடுமா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன ஆகும், புல்லிஷ் மூக்கு பொட்டன்ஷியல் அதிகமாகும். ஓகே ஓகே. சரிங்களா? உங்க ரீசெண்டாக ஒரு ஸ்டாக் கொடுத்துருந்தோம். ஸ்டாக்கோட நேம் கார்பன். எஸ். ஸோ இங்கே பாருங்களா, எஸ் இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா வந்து 76.95. நெக்ஸ்ட் எவ்வளோ 65.65. இப்போ இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜன்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து டைவர்ஜன்ஸ் வந்து ரிவர்சல் ஜோன் வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ரிவர்சல் ஜோன் வந்து கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இப்போ இந்த இடத்துல ஒரு டைவர்ஜன்ஸ் வந்துருக்குங்களா 79. இங்கே எவ்வளோ இருக்கு 69. பட் இந்த இடத்துல நமக்கு ரிவர்சல் ஜோன் இருக்கு. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஏபிசிடி பேட்டர்ன் நீங்கள் ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல போய் ஏபிசிடி பேட்டர்ன் போட்டிங்கன்னா நமக்கு இங்கே ரிவர்சல் நடக்கும். சரிங்களா? ஸோ இதை கன்சிடர் பண்ணிக்க முடியாது. இதை ஃப்ரீ அவுட்டுங்க. அண்ட் இன்னைக்கு அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ்ஐ டைவர்ஜன்ஸ் நீங்க ஓனா கிரியேட் பண்ண போறீங்க. சரிங்களா? இது ஸ்கிரீனர் கண்டிஷன் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. ஸோ டெய்லி ஆர்எஸ்ஐ. சரிங்களா? டெய்லி ஆர்எஸ்ஐ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டர்டே ஆர்எஸ்ஐ வந்து டெய்லி. சரிங்களா? இது எஸ்டர்டே வருது. எஸ்டர்டே டெய்லி கேண்டில் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா greater than or equal to. சரிங்களா? சரிங்களா? நேத்தோட ஆர்எஸ்ஐ வேல்யூ எவ்வளவு இருக்கணும், நமக்கு 78க்கு மேல இருக்கணும் வச்சுக்கோங்க. சரிங்களா?
டெய்லி ஆர்எஸ்சிங்கிறது டெய்லினாலே நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம். இன்னைக்கு ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆர்எஸ்சி less than or equal to 70, which means என்னன்னா எனக்கு நேத்தோட ஆர்எஸ்சி, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குங்களா ஃபால். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேத்தோட ஆர்எஸ்சி எவ்வளோ இருக்கணும்? 78 above. சரிங்களா? நிறைய ரிசல்ட் வரும். என்ன பண்ணுங்க 76 கொடுத்துருங்க. சரிங்களா? 76 கொடுத்துருக்காங்க. நேத்தோட ஆர்எஸ்சி வந்து 76 above. ஓகேங்களா? இன்னைக்கோட ஆர்எஸ்சி பார்த்தீங்கன்னா எனக்கு 71க்கு பிலோ, அதாவது கரெக்டாக 71 இதுக்கு கொஞ்சம் பிலோ வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் கிடைக்கும். இன்கேஸ் இன்னைக்கு எதுவும் ஸ்டாக் கிடைக்கும், இது எப்படி கொஞ்சம் இந்த ஸ்கீனர் ஓப்பன் முடியும். சரிங்களா? இதுல போயிட்டு இங்க ஸ்கிரீனர் கீழே கிரியேட் ஸ்கேன் இருக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆர்எஸ்ஐ சூஸ் பண்ணிக்கிறேன். ரிலேட்டிவ். சரிங்களா? ஆர்எஸ்ஐ எடுத்துட்டு கிரேட்டர் தென் நம்பர்ல போயிட்டு என்ன பண்றேன் 90க்கு மேல ஆர்எஸ்ஐல வேணும். ரன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஆர்எஸ்ஐ 90க்கு மேல என்னன்னு இருக்கு எல்லாமே வந்துருச்சுங்களா? இப்போ இந்த இடத்துல நான் வந்து 95 கொடுத்தான்னா எனக்கு வர்றது டவுட் தான். 95 மேலே ஸ்டாக்ஸ் இருக்குமா? ஸோ இது இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணுறேன் 5500. சரிங்களா? டாப் 500 ஸ்டாக் எடுக்கிறேன். ஏதாவது ஸ்டாக் இருக்கா ப்ரோ இதில்? இல்லை ப்ரோ, இல்லை. சரிங்களா? வந்து ஆர்எஸ்ஐ 88 கொடுக்குறேன். ரன் ஒரே ஒரு ஸ்டாக் இருக்கு 92. இப்போ 92 கொடுக்க ஏதாவது ஸ்டாக் இருக்கா ப்ரோ? இல்லை. சரி, அப்போ நீங்கள் போய் சர்ச் பண்ணும்போது இன்னைக்கு ரிசல்ட் எதுவும் கிடைக்காட்டி இப்படிதான் காட்டும். சரிங்களா? பட் என்ன பண்ணணும்னா கண்டிஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டீங்களா? சேவ் ஸ்கேன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஏதாச்சும் நேம் கொடுங்க. நான் என்ன பண்ணுறேன் ஆர்எஸ்ஐ above 98 கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு என்ன பண்ணணும் சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதே ஸ்க்ரீனர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிட்டு மேலே இந்த லிங்க் பாருங்களேன் என்ன போட்டிருக்கு ஆர்எஸ்ஐ above 92 இருக்குங்களா? இதை தான் நீங்கள் ஷேர் பண்ணணும். சரிங்களா? இதை எடுத்து எனக்கு செப்பரேட்டாக அனுப்பிச்சிடணும். நான் ஒரு லிங்க் தரேன். சரிங்களா? அதுக்கு வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக நீங்கள் அனுப்பிச்சுடுவீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு எந்த ரிசல்ட் இல்லை. பட் இங்கே ரன் ஸ்கேன் கொடுக்கறதுக்கு அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் ரிசல்ட் இருக்கா? ஆமாம். தெரியுதுங்க? இதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே கீழே போகும். கீழே போகும்போது லாஸ்ட் 9 month இருக்கும், 2 years இருக்கும். சரிங்களா? நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் கொடுத்தா 9 month காட்டும். இப்போ 9 month கொடுத்துட்டு நாங்கள் டவுன்லோட் சிஎஸ்வி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் டவுன்லோட் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 9 monthல என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் அந்த கண்டிஷன்ஸ் மிட் ஆச்சோ அது எல்லாமே நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ கடைசி 9 மாதம் நமக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்கு? ஐஓபி இருக்கு, இஐ ஹோட்டல் இருக்கு, ஐஆர்எஃப்சி இருக்குங்களா? இது என்னென்ன டேட்ல கிடைச்சது எல்லா இந்த இங்கேயே மென்ஷன் பண்ணி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் 92 கொடுத்தேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் எனக்கு எஸ்டர்டே ஆர்எஸ்ஐ நம்ம சொன்ன கண்டிஷனில் இருக்கணும். சரிங்களா? டுடே ஆர்எஸ்ஐ இந்த கண்டிஷனில் இருக்க மாதிரி வச்சு ரன் பண்ணி ஸ்டாக்ஸ் கிடைக்குதா செக் பண்ணி பாருங்க. இதை நீங்கள் பில்ட் பண்ணீங்கன்னா ஸ்டாக் தர்றது, இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக போய் ஸ்டாக் தர்ற மாதிரி இருக்கும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பை ட்ரெண்டுக்கு. சரிங்களா? செல்லுக்கு போகும்போது என்ன பண்ணும் எஸ்டர்டே ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா நமக்கு 25 பிலோ வச்சுக்கோங்க. சரிங்களா? 25. டுடே ஆர்எஸ்ஐ வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு போது என்னன்னா நமக்கு கீழே ஒரு ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு பார்த்தீங்களா? கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்து சடனாக ஒரு கிரீன் கலர் காயின் கொடுத்து டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட் மேலே வர மாதிரி இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு இதில் பிக் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? அண்ட் இதுக்கு நீங்கள் அசைன்மெண்ட் ஷேர் பண்ணணும். எப்படி ஷேர் பண்ணணும்னா எஸ்டர்டே ஆர்எஸ்ஐ கேனில் மார்க் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு இங்கே லெஃப்டில் டெக்ஸ்ட் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதோட ஆர்எஸ்ஐ வேல்யூ எவ்வளோ இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா?
RSI வேல்யூ பார்த்தீங்கன்னா 77. ஒரு டெக்ஸ்ட் கொடுத்து இங்கே போட்டு வச்சுங்களா. அப்படி இல்லாட்டி இந்த இது லைன்லேயே நீங்கள் என்ன பண்ண எடிட் பண்ண முடியும். இந்த லைனை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் இருக்குங்களா, டெக்ஸ்ட்டில் போய்ட்டு 77 அடிச்சிங்கன்னா இங்கே காட்டுதுங்களா சென்டரில். இதை உங்களுக்கு வேணுங்கிற கலரில் வச்சுட்டு போல்டாக வேணும்னா போல்டாக கொடுத்துங்க சரிங்களா. சைஸ் வேணும் சைஸும் மாற்றிக்கங்க. 77. நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்த கேண்டில் RSI எவ்வளோ வரும் இங்கே பாருங்கள் 65.60. இப்போ இங்கே போயிட்டு 65 போட்டுக்கணும் சரிங்களா. இது பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா. மேலே போயிடுச்சு அவ்வளோ. அண்ட் இந்த சார்ட் நீங்கள் ஷேர் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா சேம் இதே மாதிரி போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸ்டாக்கோட நேம், தென் ஸ்பேஸ் விட்டு ஹேஷ்டேக் போட்டு RSI டைவர்ஜென்ஸ். ஸோ இந்த குரூப் நான் அனுப்பியிருக்கேன். ப்ரீவியஸ் பேட்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. தெரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் இந்த RSI டைவர்ஜென்ஸ். ஸோ 80 இருக்குங்களா. நெக்ஸ்ட் என்ன 63 அப் ட்ரெண்ட் இருக்குங்களா. இங்கே தெரியுதுங்களா RSI சிங்கிள் கேண்டில் மேலே போயிருக்கு, தென் டவுன் ட்ரெண்ட். IRCTC சிங்கிள் கேண்டில் RSI 82 62. அதுக்கப்புறம் என்னாச்சு ப்ரோ கண்டினியூஸ் சரிங்களா. தென் அப்போலோ டயர்ஸ் இது பாருங்க RSI 82 70. எத்தனை பாயிண்ட் டவுன் 12 சரிங்களா. இதை ஒன்று நீங்கள் கரெக்டாக பில்ட் பண்ணாலும் என்ன பண்ணிடலாம், நல்ல என்ட்ரி கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 கேண்ட் வந்துருக்கு சரிங்களா. ஸோ ஒரு வேலையை கரெக்டாக தெரில, செக் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் 77 to 68 ஆல்மோஸ்ட் 9 பாயிண்ட் சம்திங். இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் 84 71 10 பாயிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து மார்க் பண்ணி அனுப்பணும் சரிங்களா. ஓகே, இதில் வேற டவுட் இருக்குங்களா RSIல? இது 5 minutes ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் போட்டு அசைன்மெண்ட் முடிச்சிருங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, லோவர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பாருங்க சரிங்களா ப்ரோ. ஓகே சரி, அது எனக்கு டவுட். சரி, எக்ஸிட் அவுட் சொன்னீங்கல்ல, விடோ கேண்டில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி ரிவைஸ் பண்றீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம் சரிங்களா. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு RSI கிரேட் ஆயிடுச்சுங்களா கரெக்டாக. இந்த இடத்துல டைஜஸ்ட் நடந்துச்சு. ஓகே ப்ரோ. இப்போ நெக்ஸ்ட் டே வந்து எதர் இந்த டேவோட என்ட்ரிலையோ இல்லை வந்து நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல என்ட்ரி எடுப்போம். என்ட்ரி எடுத்து ஒரு 2% நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிப்போம். இல்லாட்டி இந்த லெவலுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சு எக்ஸிட் ஆகிடும் சரிங்களா. பட் அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதனால தான் உங்களை அசைன்மெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு அதை பார்த்து நம்ம கிளியராக சொல்லிடலாம் சரிங்களா. பிளஸ் இந்த அசைன்மெண்ட் வந்து ரிவர்சல் ஜோன்ல இது வந்து ஒர்க் ஆகாது. ரிவர்சல் ஜோன்னா இந்த இடத்துல ரிவர்சல் இருக்கும். இந்த குரூப்ல நிறைய பேர் ABCD பேட்டர்ன் போட்டு பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இடத்துல ஒரு ரிவர்சல் ஜோன் சரியா. அதை பார்க்காதவங்க ஃப்ரீயா விட்டுருங்க சரிங்களா, நம்ம கிளாஸ்லயே பார்த்துக்கலாம். ஓகே, வேற டவுட் இருக்குங்களா? இல்ல ஜி, ட்ரை பண்ணி பாருங்க, இது போட்டு போடுறோம். ஓகே ப்ரோ, மற்றவங்க டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ஓகே, இந்த டைவர்ஜென்ஸ் ஸ்கிரீனை கரெக்டாக ரெடி பண்ணிட்டு ஸ்டாக்ஸ் வர மாதிரி மட்டும் வச்சுட்டீங்கன்னா இதுலேயே நமக்கு நிறைய என்ட்ரி கிடைக்கும் சரிங்களா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ. ஸோ ஸ்க்ரீனை ரெடி பண்ண முடியாதவங்க ரேண்டமாக போய் ஸ்டாக்கை பிக் பண்ணுங்க. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலே நான் ஸ்க்ரீனர் கொடுத்துருவேன் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ் போர்ட்டலில் எடுத்து எது கரெக்டாக இருக்கும் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ ஸ்க்ரீனை போட தெரியலன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக சும்மா உட்காந்துருக்கூடாது சரிங்களா. ஓனாக போய் ஒவ்வொரு ஸ்டாக்காக சும்மா எடுத்து பார்த்து எங்கே டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு ஓனாக கண்டுபிடிங்க சரிங்களா.
கீழே போடுறதாங்க போடுங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. வேற எதாவது இருக்குன்னா நீங்க பார்த்தல இப்போ ஒரு 70 இருக்கு, இப்போ 65 அதுக்கு இந்த லெவலுக்கு கீழே போச்சுன்னா இது வந்து வேலிட் இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி இல்லை ப்ரோ. நமக்கு என்னன்னா வந்து ஸ்டாக் வந்து ஓவர் பாட்ல இருந்து நார்மல் சொல்லணும் வரும். கரெக்டா ப்ரோ? ஓவர் பாட்ல இருந்து நார்மல் சொல்ல வரணும். ரெண்டாவது இங்க எதனால நார்மல் ஜோனுக்குள்ள வருது? பையர்ஸ் அதிகமா வரணும்னு சொல்லுங்க. டார்கெட் அச்சீவ் பண்ண கிடையாது, பையர்ஸ் உள்ள வரணும். எஸ், என்னன்னா இது வந்து பையர்ஸ் உள்ள வரணும். சரிங்களா? கரெக்ட். அதாவது ஸ்டாக் ஒன்றும் பிரைஸ் மேல போக வேண்டியது இருக்கு. பட் வந்து ஆர்எஸ் என்ன பண்ணுது இதுக்கு? ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி இருக்கு. எஸ், ஆர்எஸ்ஏ வந்து இதுக்கு வந்து தடங்களா இருக்குங்களா? ஸோ அதனால என்ன பண்றாங்க? ஆர்எஸ்ஏ குறைச்சி விடுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிதான் நீங்க என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்கணும். ரைட். சரிங்களா? இப்போ இந்த ஆர்எஸ்ஏ வந்து தடங்களா இருக்கு, என்ன பண்ணுவாங்க? ஆர்எஸ்ஏ டிராப் பண்ணி விடுறாங்க. இப்போ டிராப் பண்ணி விடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, இதுக்கப்புறம் புல் மூவ் வந்து இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ட்ரெண்ட் வந்து மாற போறது இல்லை அப்படிதான். சரிங்களா? ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு எப்படி தெரியும் நமக்கு? நம்ம எவ்வளோ அசைன்மெண்ட் போய் நம்ம எவ்வளோ சார்ட் செக் பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, எந்த இடத்துக்கு எவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு, சைடியஸ்ல நிறைய போயிருக்கா, இதெல்லாமே நீங்க பண்ற அசைன்மெண்ட்ல மட்டும் தான் இருக்கு. சரிங்களா? டே டைம் ஃப்ரேம்ல முடிச்சக்கப்புறம் நீங்க லோவர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் கரெக்டா இருக்கு, ஸோ லோவர் டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ டே டைம் ஃப்ரேம் ஒர்க் ஆகுதா இல்லையா நமக்கு தெரியாம லோவர் டைம் ஃப்ரேம் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம் பாருங்க. ஓகே, எல்லாம் பர்ஃபெக்டா வச்சுன்னா இதை அப்படியே லோவர் டைம் ஃப்ரேம்ல கன்வெர்ட் பண்ணிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. பேக் டெஸ்ட் பண்ணும்போது ரிசல்ட் கரெக்ட் சூப்பரா இருந்தா யாருக்கு நல்லது? எங்களுக்கு தான். கரெக்ட், அவ்வளவுதான். சரிங்களா? அப்புறம் ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ நம்ம ஸ்டாக்ஸ் பார்க்கும்போது அப் ட்ரெண்டுக்கும் பார்க்குறோம், டவுன் ட்ரெண்டுக்கும் பார்க்குறோம். ஆனால் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நீங்க மேஜரா வந்து அப் ட்ரெண்டுக்கு தான் வேலிடா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அது வந்து 34. ஓகே. ஆர்எஸ்ஐ 34 அது வேற, இது டைவர்ஜென்ஸ் வேற. ஓகே. சரிங்களா? ஆனா அது ஸ்டாக்ஸ்ல வேலிடா பண்ண முடியாது. பாத்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ 34ங்கிறது என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். ஓகே. சரிங்களா? அது நார்மல் லெவல்ல 500 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஃபாலோ ஆயிடும். பட் ரிவர்சல் ஜோன் வந்துச்சுன்னா பெரிய பாயிண்ட், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஜோன். சரிங்களா? ஓகே ஓகே. ஆனா டவுன் ட்ரெண்ட் நான் பார்க்க முடியாது இல்லீங்களா? என்னது டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஹார்மோனிக் ரிவர்சல் தெரிஞ்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே ப்ரோ. சொல்லுங்க சிஸ்டர். சார், இந்த ஆர்எஸ்ஐ அண்ட் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் ஸ்ட்ராட்டஜி சொல்றீங்க, இது நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் எடுப்போமா? எடுப்போம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி ட்ரேட் எடுப்போம். பட் இது எல்லாமே ஹார்மோனிக் கூட நம்ம ஆட் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இது கம்பல்சரி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம பின்னாடியே போகும்போது அதை கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ டைவர்ஜென்ஸ் ஒன்று இருக்குங்களா, இதை மட்டுமே வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம். ஹார்மோனிக்கே படிக்க வேண்டாம். அப்படி இல்லாட்டி நீங்க 50 MA வச்சு கூட என்ன பண்ணலாம், நீங்க ஸ்விங் ட்ரேட் எடுத்துட்டே இருக்கலாம் தவிர மற்றது நீங்க படிக்கணும்னு அவசியம் இருக்காது. சரிங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இப்போ நீங்க 50 MA எடுத்து நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ராஃபிட் வரக்கு. சரிங்களா? டெய்லி ட்ரேட் பண்ண முடியாது. இன்னைக்கே நான் எடுத்து இன்னைக்கே நீங்க ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைச்சா முடியாது இல்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த டைவர்ஜென்ஸ் பாத்தீங்கன்னா வந்து வாரத்துக்கு 2 ஸ்டாக்கோ 3 ஸ்டாக்கோ தான் கிடைக்கும். அப்ப இதுல டெய்லி கிடைக்குமா என்ட்ரி? கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் நமக்கு 2-3 டேஸ் ஹோல்டு பண்ணாதான் நமக்கு ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது எல்லாமே படிச்சு முடிச்சாதான் உங்களுக்கு எது கரெக்ட் நீங்க சூஸ் பண்ணிக்க முடியும். பிளஸ் இதெல்லாம் மார்க்கெட்ல ஒரு சினாரியோ. இந்த சினாரியோ வந்து இன்னைக்கு தான் நீங்க பாத்திருப்பீங்க. கரெக்டுங்களா? இந்த சினாரியோ ஒன்று இருக்குன்னு யாருக்காச்சும் தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. சரிங்களா? அதே மாதிரி பிடிஎஸ்டி வந்து எல்லாரும் போய் ரேண்டமா ஒன்று எடுப்பாங்க நியூஸை பார்த்து. பட் நம்ம அந்த இடத்துல நியூஸே பார்க்கல, ஏன்னா நமக்கு நியூஸ் மோஸ்டா தெரியாது. பட் நம்ம எதை வச்சு எடுத்தோம், மார்க்கெட் புல்லிஷா இருக்குன்னு சொல்லி ஒரு சினாரியோ வச்சு எடுத்தோம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சினாரியோல மார்க்கெட்ல இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எது பர்ஃபெக்டா இருக்கோ அதை வச்சு நீங்க ட்ரேட் பண்ணிக்க போறீங்க. சரிங்களா? சார், இப்போ பிடிஎஸ்டில வந்து சப்போஸ் இந்த நிஃப்டியோட இந்த பிரைசஸ் சேஞ்ச் ஆகுது சார், சப்போஸ் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அந்த மாதிரி இருந்தது, பெருசா அஃபெக்ட் ஆகாது. பெருசா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனாலதான் உங்களோட ரெகுலர் எதனால பிடிஎஸ்டி வந்து முன்னாடியே சொல்லி கொடுத்தது. ஸோ இப்போ இருந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னும் 2 வாரம் டைம் இருக்குங்களா? ஸோ ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. வாட்ச் பண்ணும்போது அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்க கொண்டு வரணும்.
அதுதான் அசைன்மெண்ட். சரிங்களா? சாட்டர்டே கிளாஸ் இருக்குல்ல சார்? இந்த வாரம் இருக்குதுங்க. சென்னையில ஒரு ட்ரேடிங் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதுக்கு நான் போற நாள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே. முக்கியமா நாளைக்கு நான் சென்னை கிளம்புறோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு மட்டும் கொஞ்சம் கிளாஸ் இயர்லி ஆக்கிற மாதிரி இருக்கும். நான் அப்டேட் பண்ணிட்டுங்களா? ஓகே ப்ரோ, அப்டேட் பண்ணுங்க. தென் மண்டே கொஞ்சம் இந்த 1 வீக்குள்ள ஒரு டவுட் செஷன் மட்டும் ஏதாவது வைக்க முடியாது சார்? அதுல கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீக்ஸ்ல வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த 1 வீக் மட்டும் ஏன்னா இதுதான் கொஞ்சம் எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கிளியர் லவுட் தான் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிங்களா? நீங்க வரும்போது எல்லாருமே வந்து முடிஞ்ச அளவுக்கு சார்ட்டை கையில வந்து ரெடியா வச்சுக்கோங்க. சார்ட்டை ரெடியா வச்சுட்டு டவுட்டுக்கு வரணும். சின்னதாக டக்குன்னு பார்த்து நம்ம சொல்ல முடியும். ஸோ எதுல டவுட் இருக்கோ அதெல்லாம் எடுத்து கையில வச்சுக்கணும். சரிங்களா ப்ரோ? அந்த ஈவெண்ட்ல பிகினர் கலந்துக்க முடியுமா ப்ரோ? அந்த ஈவெண்ட்ல அது ஈவெண்ட் வந்து டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஓகே ஓகே ப்ரோ. அப்படியே ஒரு சில டிக்கெட் அரேஞ்ச் பண்றாங்க, அது 3000 சொல்றாங்க. ஆக்சுவலா அது வந்து ஈவெண்ட் கிடையாது. என்னன்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் பார்த்தீங்களா? இப்போ நீங்க கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களையே கால் பண்ணி கூப்பிடுவாங்க. சரிங்களா? இப்போ நீங்க வரன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி அதுல உங்க காசு பார்க்கறதா ஈவெண்ட். ஒரு ஆளுக்கு 1500 100 பேருக்கு எவ்வளோ ஆச்சு ப்ரோ? 1.5 லட்சம் ப்ரோ. 1000 பேர் வராங்க. சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஈவெண்ட் நடத்தாங்க, அதில் அவங்க ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சொல்லிக்கும் போது நல்லா இருக்கும், பட் ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? ஆக்சுவலா அங்க என்ன நடக்குதுன்னு நீங்களும் ஷேர் பண்ணுவீங்களா ப்ரோ எங்க குரூப்ல? ஷேர் பண்ணுவோம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. கண்டிப்பா கண்டிப்பா லைவும் போகும். மணி கண்ட்ரோல லைவ் இருக்கு. நிறைய பேர் யாரும் சொல்லலை, சொன்னா யாரும் டிக்கெட் எடுக்க மாட்டாங்க. சரிங்களா? மணி கண்ட்ரோல் லைவ் இருக்கும். பட் அது மணி கண்ட்ரோல் பெய்டு மெம்பர்ஸ்க்கு எனக்கு தெரியல, ஆனால் இருக்கும், லைவ் இருக்கும். சரிங்களா? நான் அதிலே பார்க்கலாம். ஓகே 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 நான் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ட்ரெயின் வந்து 11 o'clock இருக்கும். ஸோ நான் முன்னாடி முடிச்சா தான் கிளம்ப முடியும். நான் உங்களுக்கு நாளைக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூனுக்குள்ளே சொல்லிடுறேன். சரிங்களா? இருக்காலையா? சொல்லுங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. சரி, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட் வந்து எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஒரு டவுட் ப்ரோ. பிடிஎஸ்டில மார்க்கெட் நெக்ஸ்ட் டே ஃபிளாட்டாவோ இல்ல லாஸ்ட் டே ஓபன் ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்றது? நமக்கு வந்து இப்போ நம்ம வாங்கின பிரைஸ் விட கம்மியா ஓப்பன் ஆனாலும் நம்ம எக்ஸைட்டட் வெளியே வந்துடணும். சரியா ப்ரோ? ஓகே. பட் அது வந்து நீங்க இப்ப இருந்தே ட்ராக் பண்ணாதான் அந்த மாதிரி சினாரியோ வருதுன்னு நம்ம பார்க்க முடியும். ட்ராக் பண்ணி பாருங்க, வந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். ஓகே, சரி டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. ஸ்டாப் பண்ணுங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ ப்ரோ. பை. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. டவுன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. கால் பண்ணுங்க ப்ரோ எனக்கு. ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.